அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு? சிம்ம ராசி ம் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். ம் ஸோ சிம்ம ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ராஜகுணம் கொண்டவர். வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இதான், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு 9 வயசுலேயே தீர்மானம் பண்ணிடுவாங்க. சூரியனுடைய ராசியாக இருப்பதனால அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறோம், அந்த பேஷ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டா மட்டும் போதும், அவ்வளோ அக்யூரேட்டாக வச்சுருப்பாங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். நான் அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது இப்போ எனக்கே அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். அது சொல்ல ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா எழுதுனேன்னா ஒவ்வொரு சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும், அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு? சிம்ம ராசி நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். ஸோ சிம்ம ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ராஜகுணம் கொண்டவர்கள். இந்த ராஜகுணம் எப்படின்னா அன்பும் இருக்கும், பண்பும் இருக்கும், பாசமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு துணிச்சலும் இருக்கும். அதான் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தாலே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாகவே ஒரு 2-3 ராசிக்கு தான் கோவக்கார ராசின்னு சொல்லுவோம். பட்டுன்னு கோவம் தெரியா, பக்கத்தில் போகாத அடிச்சு புரியும் அப்படிமா. ஸோ அதில் சிம்ம ராசியும் ஒன்று. வாழ்க்கையில் ஒரு லட்சியம்
இதான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு 9 வயசுலேயே தீர்மானம் பண்ணிடுவாங்க. 9 வயசுல 10 வயசுலேயே நான் இப்படித்தான் வாழ்வேன், இதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ஒரு போல்டா முடிவெடுக்கக்கூடிய தன்மை சிம்ம ராசியோட இயற்கை குணம் அப்படின்னு சொல்லுவோம். அதேபோல் சிம்ம ராசியில ஒரு நேர்கள் இருக்காங்க அப்படின்னா பார்க்க கம்பீரமா இருப்பாங்க, நல்லா அப்படி அப்படி ஸ்டில் கொடுப்பாங்க, அழகிய தோற்றம் இருக்கும். ஒரு பக்கத்தில் போய் பேசும்போது கூட மற்றவங்களாம் யோசிப்பாங்க. ஆனால் கூட போய் இவங்க கூட போய் ரவுண்ட் அடிச்சோ ஒரு நெருங்கி போயிட்டானா அப்போ தான் பார்ப்பாங்க, முதல் உங்களை எப்படியோ நினச்சி இப்போ பார்த்தா நீங்கள் இவ்வளோ குழந்த மாதிரி சிரிக்கிறீங்க, ஒரு பாசமாக பார்த்துக்கிறீங்களான்னா அவங்களோட இயல்பான குணமே அதுதான். அந்த குழந்தை மனசு, அதே போல் வந்து இறக்க குணம் காட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டானவங்க. ஆனால் அந்த சூரியனுடைய ராசியாக இருப்பதனால அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறோம், அந்த பேஷ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டால் கை கொடுக்குறது அவங்க தான். நீ உனக்கு பிரச்சனையா, என் கூட இருக்கியா, வா நான் பார்த்துக்கிறேன், எவன் வந்தாலும் நான் அவனை கூட நிற்கேன் அப்படிங்கிற வார்த்தை சிம்மம் உடனடியாக பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு, ஒரு தலைமை பொறுப்புன்னு வச்சுக்கோங்க, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, இவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சு இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டா மட்டும் போதும். அவ்வளோ அக்யூரேட்டாக வச்சுருப்பாங்க. கணக்கு வழக்குலேருந்து எல்லா விஷயங்களும் இருந்தா இப்படி வச்சுக்கோ, என்ன நீ நாளை கை நீட்டி பேசிடக்கூடாது, அதனால பக்கா வச்சுக்கேன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இவங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே போல் ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது அந்த 10 நிமிஷம் நீங்கள் கொடுத்த டாப்பிக்கை 1 மணி நேரம் அதை விரிவாக்கமாக பேசுவாங்க. அதோட நுணுக்கங்களை எளிதாக கற்றுக்குருவாங்க. ஸோ இது இவங்களுடைய இயல்பான தாட்டாக இருந்தாலும் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு தலையிட்டு தன்னுடைய சாப்பாடை மறந்துடுவாங்க, தன்னுடைய சந்தோஷத்தை மறந்துடுவாங்க, எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நைட்டு தூங்கும்போது ஐயோ நம்ம சாப்பிடாம படுக்கிறோமோ மறந்துட்டுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய குணம் இருக்கும். ஸோ இதில் ஒருபடி அப்படி மேலே வச்சுக்குவேன் நம்ம சிம்ம ராசி பெண்கள். சிம்ம ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாலேயே பேசுவாங்க. ஒரு கோபமாக இருக்கட்டும், அது அவங்க கண்ணாலேயே நான் கோபமாக இருக்கேன், பக்கத்தில் வராத ஓடி பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அப்படி கண்ணாலேயே சைகை, ஓகேவா பைக்கில் போலாமா அப்படின்னு அந்த கண்ணாலேயே பேசக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசி பெண்களுக்கு எளிதாகவே உண்டு. வெரி குட். வார்த்தையால் பேச மாட்டேமாமா, கண்ணால தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு சிம்ம ராசி பெண்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட். இவங்கிட்ட ஒரு அன்பை காட்டி செயல்படுத்தினா பூனைக்குட்டி மாதிரி இருப்பாங்க, அதிகாரத்தை காட்டி செயல்படுத்தினா சிங்கக்குட்டியா மாறிடுவாங்க. அடிச்சு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டாங்களே ஒரே வெப்பு ஓரமாக உட்காந்துருவாங்க. ஸோ அந்த பூனைக்குட்டி மாதிரி எப்போ இருப்பாங்கன்னா, நீ நல்ல பிள்ளடா, நீ தானே செல்ல பிள்ளடா அப்படின்னு இவங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்றைக்குமே பாதிப்பு கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு இருக்காங்க, நம்முடைய மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மா. அவங்களுடைய ஆளுமை திறமை இப்போ வரையும் ஒரு அரசியல்வாதிக்கு நம்ம கண்ணால் பார்த்தோமாங்கிறது. அதாவது சிங்கப்பெண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்ந்த காலங்களில் நிறைய பெண்கள் வாழ்ந்திருக்காங்க, தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க பெண்களில். ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம வாழும் காலத்தில் ஒரு அரசியலில் ஒரு சிம்ம சொப்பனமாக எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பெண் அவங்க அதை நம்பன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறமை கொண்டவங்க தான் நம்ம செல்வி ஜெயலலிதா அம்மையார். ஸோ அவங்கள மாதிரி தான் நம்ம பெண்கள் எல்லாருமே, சிம்ம ராசி பெண்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் இருந்தால் உணவு பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறத செயல்படுத்துகிற மாதிரி தான் நம்மளுடைய பெண்களும் அப்படி தான். சிம்மராசி பெண்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள்ங்கிறது இயல்பான விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி பேச ஆரம்பிச்சாங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே அந்த ரசனை அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ரசனையோடு அதை லைக் பண்ணுவாங்க. ஸோ இது இவங்களுடைய இயல்பான தாட்டு. அன்பாக பேசினா அரவணைத்து போவார்கள், அதிகாரமாக பேசினா அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சிம்மராசி பெண்களுக்கு ஒரு என்ன சொன்னால் அடமொழியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். அவங்க பண்ண வேண்டிய தானம், அவங்க போக வேண்டிய ஆலயம். நம்மளுடைய சிம்மராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தானம் பண்ணால் ரொம்ப ஒரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னா, ஊனமற்றவர்களுக்கு, ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள், ஆடையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு உபகரணங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தில்
உணவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தானம் மாதத்துக்கு ஒருக்க ம். இவங்களாம் முடிஞ்சளவு உதவி செஞ்சா இவங்க லைஃப் சூப்பராகும். வெரி குட். மிகப்பெரிய மாற்றத்தை சிம்ம ராசிக்காரங்க உறுதியாக அடைய முடியுங்கிறது உண்மை. ஸோ இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பகவான், ம். தட்சிணாமூர்த்தி பகவானை போய் வழிபாடு செய்யணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி பகவானை எப்படி எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், ஸோ தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லி சிறப்பான கோயில்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க வழிபாடு பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா நம்ம சிம்மராசிக்காரங்க கீழே, அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுடைய பேர் நட்சத்திரம் போட்டு இவங்க வந்து வழிபாடு செய்ய ரெடின்ட்டாங்கன்னா நம்ம கொடுக்க ரெடி. அவங்க தாராளமாக அதை போய் வழிபாடு செஞ்சு தட்சிணாமூர்த்தி கோயில் எந்த நேரத்தில் போகணும் என்ன பண்ணணும் வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் சொன்னோம்னா சிம்ம ராசிக்காரங்க அவங்களை இயக்கி பல பேருக்கு இயக்கத்தை கொடுப்பாங்கிறது உண்மை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து உங்களுக்கு அவர் ரெடியாக இருக்கார் சார். உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுறதுக்கும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறதுக்கும் ஃப்ரீயாக சொல்கிறதுக்கு சார் ரெடியாக இருக்கார். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக சார்கிட்ட பேசுங்க. நிறையா சொல்லுவார் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பில் பேசுங்க, இல்லை நேரில் சந்திக்கணுன்னா சந்திங்க. நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.